திருமணம் ஆன ஆண்களாக இருந்தாலும் ஆகாதவர்களாக இருந்தாலும் நிமிஷத்திற்கு நிமிடம் தன் ஆண்மையை நிரூபிக்கணும் என்ற மனப்போக்கிலே இருப்பார்கள். இச்சமுதாயம் தன்னை ரொம்ப மதிக்க வேண்டும், குறிப்பாக பெண்கள் ரொம்ப மதிக்கணும் என்று அதற்கான செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். பிறந்த வீட்டிலும் மாமியார் வீட்டிலும் அதிக மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். ஆதிகாலத்தில் இருந்தே ஆண் ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னை மேம்படுத்தி காட்டவும் நிரூபிக்கவும் போராடிக் கொண்டே இருக்கிறான். இன்றளவும் அன்பு, ஆறுதல், அக்கறை காட்டும் மனைவி அமைந்துவிட்டால் எவ்வளோ கஷ்டப்பட்டு சலிப்பில்லாமல் உழைப்பார்கள். அன்பு, அக்கறை குறைந்தாலும் இன்பம் கிடைக்காமல் போனாலோ, திருமணம் ஆன ஆண்கள் அவர்களின் எதிர்பார்ப்பு குறைந்தாலோ பாதை மாறிவிடுகிறார்கள். சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். திருமணமான ஆண்கள் அதிகம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் என்ன? அழகான, அதிக ஆசைப்படாத மனைவி, ஆறுதலான வார்த்தை, அக்கறையான உபசரிப்பு, திகட்டாத அன்பு, சலிக்காத இன்பம், கடனில்லாத வாழ்க்கை. இதுதான் அதிகபட்ச ஆண்களின் எதிர்பார்ப்பு. ஆண்களை ஆண் என்று மதிக்க வேண்டும் எல்லா நிலையிலும். அதாவது கோபப்படும் போதும் சண்டை போடும் போதும் அதே நிலையில் மதிக்க வேண்டும். ஆண்கள் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் உண்டு என்று உணர வேண்டும். அன்பு காட்ட வேண்டும், பாசமாகவும் பேச வேண்டும். தவறு செய்யும் போது குறிப்பால் அன்பாலும் அமைதியாகவும் வெளிப்படுத்த வேண்டும். பெண் எந்த நிலையிலும் கோபத்தால், விரக்தியால் கணவரிடம் பேசக்கூடாது. குழந்தைகளிடத்தில் எந்த கோபத்தையும் காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் எதிர்பார்ப்பது சரியாகவும் முழுமையாகவும் ஆண்களிடம் தெரிவிக்க வேண்டும். தாய்க்கும் தாரத்துக்கும் இடையே பிரச்சினை வரக்கூடாது. பகலில் தாயாகவும் இரவில் தாசியாகவும் மாற வேண்டும். வரவுக்கு மிஞ்சிய செலவை மனைவி இழுத்து வைக்கக்கூடாது. மாமனார் மாமியார் வீட்டில் தனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நடந்தால் மகிழ்ச்சி. அதற்கு மேல் அழகான மச்சினி அமைந்தால் அதிர்ஷ்டம்தான். நான் சொன்ன அனைத்தும் பெண்ணாதிக்கம் கொண்டவர்கள் ஆணாதிக்கம் என்று எண்ண வேண்டாம். ஆண்கள் சார்பாக அளிக்கப்பட்ட விடயமாகும். புரிந்து பெண்கள் அவர்கள் தன் கணவருடன் நடந்தால் அன்பினையும் பாசத்தையும் பெறலாம். பெண்கள் வீட்டில் பல இன்னல்கள் சந்தித்தாலும் ஆண்களை பற்றி யோசிக்கும் போது ஆண்கள் பலதரப்பட்ட இடங்களிலும் பலதரப்பட்ட மக்களிடம் இருந்து பல சூழல்களை சந்தித்து வருவதால் அவர்களது கோபமானது பலனன்றி ஏற்படும். அதே நேரத்தில் பெண்களும் கோபப்படும்போது பிரச்சனைகளுக்கான தீர்வு ஆகாமல் மேலும் பெரிதாகும். நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.